அன்றைய இரவு அந்த விரலை சுட்டி காட்டார். என்னுடைய அந்த ஷஹாதாவினுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது, நோவினை ஏற்பட்டது. உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன். அவர் எனக்கு மருந்துகளை தந்தார். ஆனாலும் அந்த வலி நீங்கியதாக இல்லை. காலம் உருண்டோடியது. ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார், இந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனது ஒரு விரல் வெட்டி எடுக்கப்பட்டது. சிறிது நாட்களுக்கு பிறகு அடுத்த விரல் அதே போன்று வலி நோவினை ஏற்பட்டது. மருத்துவர் சொன்னார், இந்த விரலையும் வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் மற்ற விரலுக்கு பரவிவிடும். இப்படியாக 5 விரல்களை வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு அநீதம் செய்பவர்களை, பாவம் செய்பவர்களை அல்லாஹ் காணாமல் இல்லை. இன்னமா யுஅখিরুஹும், அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான். லியௌமின், ஒரு நாளுக்காக. அந்த மனிதன் சொல்கிறான், அவனுடைய 5 விரல்களும் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த வலி, அந்த நோவினை நீங்கியதாக இல்லை. அந்த கரங்களுக்குள்ளாக பரவியது. இமாம் தஹபி கண்ணுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை பதிவு செய்தார். அவனை கண்டு எழுதிய வரலாறு. இந்த கைகளுக்குள்ளாக அந்த நோவினை ஏற்பட்டது. இதுவரை வெட்டப்பட்டது. ஆனாலும் அந்த நோவினை மேலே ஏறியது. கடைசி இது முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்டது. ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை. உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது. என்னுடைய பாடிய சிநேகிதன், என்னுடைய பழைய நண்பன் ஒரு நாள் என்னை நோய் நலம் விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வந்தான். அவன் எனது நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்து என்னிடத்தில் கேட்டான், என் அன்பு சகோதரனே, ஏன் இப்படி? நீ யார்? உனது உடலை பார்த்து மெய் மறந்தவர்கள் இந்த ஊரில் உண்டு. எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், சிதைந்து கிடக்கிறாயே, எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்ட பொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன், நான் ஒரு மீனை சாப்பிட்டேன். அந்த மீனை சாப்பிட்டதில் இருந்து எனக்கு முடியவில்லை. விரல்கள் காயமானது, விரல்கள் வெட்டப்பட்டது, கரம் வெட்டப்பட்டது, முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை. அப்பொழுதுதான் அந்த பாலிய சிநேகிதன் நண்பன் கேட்டான், யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய், எங்கே வாங்கினாய்? அப்பொழுதுதான் அவனுடைய தலையில் கொட்டுகிறது. ஆம், அந்த மீனை ஒரு நோஞ்சான், ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்துச் சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்தில் இருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன். அன்றைய தினத்திலிருந்து நான் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன். சிநேகிதன் சொன்னார், என் அன்பு சகோதரனே, இந்த நோவினை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல. உனது கரங்கள் வெட்டப்பட்டதை போல் உனது உடல்கள் கூறு போடப்படும்.